பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். பழைய பாடல் அது. நாம் இந்த பூமியில் வாழும் நாட்கள் பல கடினமான பாதையை கடக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எஸ்ஐயா 43:2 எப்படியா சொல்கிறது? நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Isaiah 43:2. When you pass through the waters, I will be with you, and through the rivers, they shall not overflow you. When you walk through the fire, you shall not be burned, nor shall the flames scorch you. பாருங்கள், இந்த அருமையான தேவ வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். பல நேரங்கள் நமக்கு கேள்வி வருகிறது, நான் கடவுளுடைய பிள்ளையா இருந்தால் என் வாழ்க்கையிலே ஆபத்தான தண்ணீரை போன்ற சூழ்நிலைகள் ஏன் வருகிறது? ஆறுகளைப் போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடல், செங்கடல் நின்றது, யோர்தான் நதி நின்றது. அவைகள் தடைகளாக பயத்தையும் சந்தேகங்களையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினது. ஆனாலும் அந்த தண்ணீரை கடக்க தேவன் அவர்களோடு இருந்தார். அதே தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தடையாய் நிற்கிற காரியங்களை கடக்க, கடினமான காரியங்களை கடக்க நான் உன்னோடு இருப்பேன், அதில் ஒரு வழியை உண்டாக்கி கொடுப்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ அக்கினியில் நடக்கும்போது, சில பிரச்சனைகள் நம்மை பொசுக்கி விடுவதைப் போல, நம்மை அழித்து விடுவது போல நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிற்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அக்கினியில் நடக்கும்போது கூட நான் உன்னோடு தான் இருப்பேன். நான் அதற்கு முந்தின வசனத்தை வாசித்த போது ஆச்சரியப்பட்டு போனேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நாம் அவர்களுடையவர்களாய் இருக்கும் பொழுது ஏன் தண்ணீர் வழியை கடந்து போக வேண்டும், ஏன் அக்கினியினூடே நடந்து போக வேண்டும் என்று நாம் நினைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கிறார் தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் உணரவும், நம்முள்ள மற்றவர்கள் தேவனை விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீரை கடந்த போது அவர்களோடு கூட இருந்தார். அதே நேரத்தில் அவருடைய பக்தர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியை கடந்து போகிறார்கள். ராஜா நிறுத்தின சிலையை ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அது நிமித்தம் ராஜா கடும் கோபம் கொண்டு அவர்களை அக்கினி சூளைக்குள் போடுகிறான். 7 மடங்கு சூடாக்கின சூளையிலே தூக்கி வீசும் பொழுது தூக்கி கொண்டு போனவர்களை தீ சுட்டரித்ததே அன்றி, இவர்கள் ஒரு பூங்காவில் உலாவுவதை போல உலாவுகிறார்கள். அக்கினி அவர்களை பட்சிக்கவில்லை, அவர்கள் முடி கருகவில்லை. அவர்களோடு கூட 3 நபர்களாகிய அவர்களோடு 4ஆம் ஒரு நபராகிய தேவாதி தேவனும் உலாவினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தண்ணீரை போல தடையாயிருந்தாலும் சரி, அக்னியை போன்ற அவிக்கும் சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 66:12 இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Psalm 66:12. You have caused men to ride over our heads. We went through fire and through water, but you have brought us out to rich fulfillment. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை போல இருக்கிறது. மனுஷர்கள் நம்முடைய தலையின் மேல் ஏறி போவதை போல சில சூழ்நிலைகள். அதுதான் ஆறுகளை போன்ற தடைகள், அக்கினியை போன்ற போராட்டங்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதர்களுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவிகளை நான் முடக்கி போட்டு உன்னை பாதுகாத்து உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கடந்து போகிற எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடையிலே ஒரு வழியை நீர் உண்டாக்கி அவர்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை அழித்து போடுவது போல அக்கினியை போன்ற சோதனைகள் அன்று தேவ மனிதர்களுக்கு வந்தது போல எங்கள் எல்லைகளில் நுழைய முற்பட்டால், இதோ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன் எங்களையும் பாதுகாத்து எங்கள் தலையும் உயர்த்துகிறதற்காய் நன்றி. எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து எங்கள் ஆத்துமாவிலே ஒரு செழிப்பு, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு, வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.